சாரிக்கா. சாரி. தெரியாம கோவத்துல அடிச்சிட்டேன். சாரிடி. என்னக்கா நீ என்கிட்ட போய் சாரி எல்லாம் கேட்டுட்டு இருக்க? நானும் அப்படி பேசிருக்க கூடாதுக்கா. உன் மனசுல என்ன இருக்குன்னு தெரியாம நானும் பிடிவாதமா பேசிட்டேன். உன்னை பத்தின ஒரு வீடியோ மீடியாவுல பரவி ஆளாளுக்கு கால் பண்ணி விசாரிக்கிற அளவுக்கு போயிடுச்சா, அந்த பதட்டம். அதனால உன் லைஃபுக்கு ஒரு பாதிப்பும் நம்ம குடும்பத்துக்கு கெட்ட பேர் வந்துருமோங்கிற ஒரு பயம். அந்த நேரத்துல நீ அந்த வார்த்தை சொல்லவும் எனக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு போய் யோசிச்சேன். மனசறிஞ்சு வாக்காவ நீ அப்படி பேசியிருக்க மாட்ட. இது வரைக்கும் நான் உன்னை அடிச்சதும் இல்ல. சின்ன வயசுல நீங்க 2 பேரும் ஏதாவது சேட்டு செஞ்சு அம்மா உங்களை அடிச்சப்பெல்லாம் நான் அம்மாவை தாண்டி திட்டியிருக்கேன். நேத்து உன்னை நான் அடிச்சுட்டு நைட்டெல்லாம் தூக்கம் வராம நான் அழுதுட்டு இருந்தேன். உங்க 2 பேருக்கும் நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும்னு நான் இன்னைக்கு நேத்து எடுத்த முடிவு இல்ல. அப்பா நம்மளை விட்டு போனதுமே எடுத்த முடிவு. பண வசதியை தாண்டி உங்களுக்கு நல்ல படிப்பை கொடுக்கணும், நீங்க போற இடத்துல கௌரவமா வாழணும், அதே மாதிரி உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை துணையா அமையணும். இதெல்லாம் சரியா அமையணும்னு தான் ஒவ்வொரு முடிவையும் நான் கவனமா எடுக்கிறேன். நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து இத முன்னாடியே யோசிச்சிருக்கலாமேன்னு ஃபீல் பண்ண கூடாதுல்ல. அதான் எல்லாத்தையும் கொஞ்சம் முன்கூட்டியே யோசிக்கிறேன். 2 பேரும் படிச்சிருக்கீங்க, சுயமா சிந்திக்கிறீங்க. உங்களுக்கு எது வேணும் எது வேண்டான்னு ஒரு தெளிவு இருக்கும். என்னதான் நீங்க தோளுக்கு மேல வளர்ந்தாலும் எனக்கும் அம்மாவுக்கும் இன்னும் நீங்க குழந்தையாவே தான் தெரியுறீங்க. அதனாலதான் உங்களை கண்ட்ரோல் பண்றதான்னு நினைச்சு கொஞ்சம் ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டேன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, எல்லாமே அனுபவம் தானே. இனிமே என்ன நான் மாத்திக்கிறேன். அதுக்காக எல்லாத்தையும் நான் உங்க பொறுப்புல விட்டுற மாட்டேன். அக்கா, நீ இப்ப என்ன சொல்ல வர? கோகிலாவோட லவ் அக்செப்ட் பண்ண போறியா இல்லையா? ஓகே தான். ஓகேனா கல்யாணத்துக்கு ஓகேவா? இது என்ன கேள்வி? லவ்வுக்கு ஓகேனா கல்யாணத்துக்கும் ஓகே தானே? அக்கா ரொம்ப தேங்க்ஸ்க்கா. நேத்து ஒன்னு அடிச்சுட்டேன்னு தான் ஃபீல் பண்ணேன். ஆனா கல்யாணத்துக்கு சம்மதம் சொன்னதுக்கு நான் காரணம் இல்ல. உன் மாமா தான் பேசி என்ன கன்வின்ஸ் பண்ணாரு. அதனால தேங்க்ஸ் எல்லாம் நீ அவருக்கு தான் சொல்லணும். தேங்க்ஸ் மாமா. நான் சொன்ன வார்த்தையை காப்பாத்திட்டேனா? மாமா, அரவிந்த் துபாய்க்கு கிளம்புறதா சொல்லியிருந்தாரு. அதனால அவருக்கும் அவர் வீட்டுல இருக்கிறவங்களுக்கும் ஃபோன் பண்ணி சொல்லிட்டா நல்லா இருக்கும் மாமா. அதுக்கு என்ன, சொல்லிட்டா போது. நீ கால் பண்ணி கொடு, நான் பேசுறேன். சரிங்க மாமா. ஏய் இருடி, இன்னும் 1/2 மணி நேரம் கழிச்சு கால் பண்ணலாம். ஏமா? ஏய், நல்ல நேரம் பார்த்து கால் பண்ண வேண்டாமா? அதானம்மா? அவ்வளவு அவசரம்? பாரு வெக்கத்த பாத்தியா? குன்றுவேன். மாப்ள, நீங்க உட்காருங்க, நான் போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன்.